வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் 6வது நடைமேடை அமைக்கும் பணி முடிவடைஞ்சிருச்சு. அந்த தண்டவாள இணைப்பு பணி, அதாவது இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய ரயில்கள் மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக 2 ரயில்கள் பற்றிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 2 ரயில்களும் இந்த பாதையில் குறிப்பிட்ட நாட்களுக்கு ஓடாது. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எந்த ரயில் அப்படின்னா, முதலாவது ரயில் நம்ம பார்க்கக்கூடியது செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு ஈரோடு வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில். ஆரம்பத்தில் இந்த ரயில் திருநெல்வேலி ஈரோடு ரயிலாக தான் போச்சு. இப்போ செங்கோட்டை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ரயிலானது விருதுநகரிலிருந்து கோவில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி வந்து அங்கிருந்து அம்பாசமுத்திரம் வழியாக மீண்டும் செங்கோட்டைக்கு செல்லும். ஆனால் இந்த ரயில் வருகிற 19ஆம் தேதி முதல் இந்த மாதம் இறுதி வரை, அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி பக்கம் வராது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ரயில் எப்படி போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மன்னிக்கணும் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி வராமல் தென்காசி வந்து அங்கே இருந்து சங்கரன் கோவில், ராஜபாளையம் வழியாக விருதுநகர் வந்து வழக்கமான பாதையில் செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஏற்கனவே பல நாட்கள் இந்த ரயிலானது செங்கோட்டைக்கு வர்றது கூட கிடையாது. கிட்டத்தட்ட திண்டுக்கலோடு நிறுத்தப்படுகிறது. ஆனால் என்னைக்கு வந்தாலும் இந்த மாதம் இறுதி வரைக்குமே திருநெல்வேலி பக்கம் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஈரோடில் இருந்து மத்தியானம், இப்போது காலையில் 5:20க்கு கிளம்புறக்கூடிய ட்ரெயின் 3 மணிக்கு ஈரோடுக்கு போயிருது. அதே மாதிரி பிற்பகல் 2 மணிக்கு ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு நைட்டு 10:30க்கு செங்கோட்டைக்கு வரக்கூடிய ரயிலும் இந்த மாதம் 19ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் விருதுநகர் வரைக்கும் வரும். அங்கிருந்து திருநெல்வேலி வராமல் ராஜபாளையம், சங்கரன் கோவில் வழியாக செல்லும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. இந்த நிறுத்தங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரயில், வாரம் 3 முறை இயங்கக்கூடிய ரயில், மாலை 5:35 மணிக்கு திங்கட்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில். எந்த ரயில்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சென்னை நோக்கி, தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில். தென்காசி வழியாக திருநெல்வேலி வந்து அங்கிருந்து விருதுநகர் வழியாக காரைக்குடி போய் காரைக்குடியில் இருந்து முத்துப்பேட்டை வழியாக இந்த ரயிலானது செல்லும். ஒரு புதிய ரூட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில். இந்த ரயில் வருகிற 29ஆம் தேதி, தேதியை நல்லா குறிச்சுக்கோங்க, வர்ற 29ஆம் தேதி மட்டும் செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு தென்காசிக்கு அப்புறம் சங்கரன் கோவில், ராஜபாளையம், விருதுநகர் வழியாக இயங்கும். மற்ற எந்த மாற்றமும் கிடையாது. திருநெல்வேலி பக்கம் வராது. அதனால் இந்த ட்ரெயினை 29ஆம் தேதி பிடிச்சு நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், கோவில்பட்டி, சாத்தூர் இந்த பகுதி மக்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுற்றி வராமல் நேரம் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.